காட்டு. என்ன கோரி இருக்கு? கியூப் ஆர்டர் போட்டேன்டா. அப்பா என்னப்பா நீங்க மட்டும் சின்ன பிள்ளை மாதிரி வாங்கி கியூப் எல்லாம் ஆர்டர் போட்டுக்கிறீங்க. சரி உனக்கு என்னடா வேணும் வாங்கி தரேன். இது என்ன கியூப் இது? அன்பாக்சிங் பண்ணலாமா? வா அன்பாக்சிங் வீடியோ நீ அன்பாக்சிங் பண்ணு போ. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ளிப்கார்ட்டில் புதுசாக 2 கியூப் ஆர்டர் போட்டிருக்கேன். அந்த கியூபோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். அந்த 2 கியூப் என்ன அப்படின்னா, நம்மகிட்ட இல்லாத கியூப் ஒன்று வந்து ஃபிஷர் கியூப்பு, இன்னொன்று வந்து ஸ்கியூ கியூப்பு. இந்த 2 எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பாக்ஸ் லைட்டாக டேமேஜ் ஆன மாதிரி இருக்குது, பட் உள்ளே எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னு தெரில. இப்போ நம்மளே வந்து அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு, அங்கே பார்க்கலாம். அழகாக வச்சுக்கிறாங்க. நான் கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி தெரியுது. ஓகே, இது என்ன கியூப்னா, இது வந்து ஃபிஷர் கியூப்பு, நல்லா தான் இருக்குது. இது இந்த கியூப் தான் கொஞ்சம் அடிவான மாதிரி இருக்குது. ஸ்கியூ கியூப்பு கிழிஞ்சிருக்குது, இன்னமும் ஒட்டியிருக்கிறாங்க. ஒட்டிருக்காங்க, நான் கிழிஞ்சிக்கான்னு தெரில, வேறு எதுவும் இல்லை, இது மட்டும் தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபிஷர் கியூப் பற்றி பார்க்கலாம். இது மோயு கியூப் தான், பட் பார்த்திங்கன்னா எங்கேயுமே வந்து மோயுங்கிற நேம் இல்லை, எல்லாமே வந்து சைனீஸ்லேயே இருக்குது. எல்லா லாங்குவேஜுமே அந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல தான் மோயு. மேபி மோயோட காப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே சைனீஸ் லாங்குவேஜ் தான் இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். போல் பேம்ப்ளெட்டு 2 பேஜ் முடிச்சிட்டாங்க. எல்லாமே சைனீஸில் தான் இருக்குது, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஓகே, கியூப்பை பார்க்கலாம். அப்படி 3x3 மாதிரி தாங்க இருக்குது பாருங்கள். 3x3 அப்படி 3x சைஸ் கொண்டு எல்லாம் அப்படி மேட்ச் ஆகிருக்கு. எல்லோ இந்த பக்கம் ரெட் வச்சோம்னா ப்ளூ, ஒயிட்டு, ஆரஞ்சு எல்லாம் கரெக்டாக அதே கலர் மேட்ச் ஆகிருக்கு. அப்படியே கலர் காம்பினேஷன் அப்படி தான். மூமெண்ட் இருக்கும், நல்லா இருக்குங்க, ஸ்மூத்தாக இருக்குது. சவுண்ட் கொஞ்சம் ஏதோ டப்பா உருட்டுற மாதிரி இருக்குது. ஓகே, நல்லா தான் இருக்குது. இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னாங்க, இந்த 2 கியூப்பும் சேர்ந்து இந்த ஃபிஷர் கியூப்பு ப்ளஸ் வந்து இந்த ஸ்கியூப் ரெண்டுமே சேர்ந்து எவ்வளோனா 499ங்க. 499 ருபீஸ் வந்து இருக்குது. பட் தனித்தனியாக ரேட்னா நான் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து ஆல்மோஸ்ட் ஒரு கியூப் வந்து ஒரு 250 அப்படின்னு அசம் பண்ணிக்க வேண்டியதான். வழக்கமாக நான் வந்து ஆன்லைனில் வாங்குறத ரொம்ப அவாய்ட் பண்ணிடுவேன், ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறனால. இது நார்மலாக நான் வாங்குற ஷாப்பில் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கியூப்லாம் இப்போ கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால தான் ஆன்லைனில் வாங்க வேண்டியிருக்குது. இதோட டுட்டோரியல் வீடியோ வந்து நான் வந்து மேபி நெக்ஸ்ட் வீக் நான் போட ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து இதை தவிர அடுத்த கியூப் எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, மற்றபடி நல்லா தான் இருக்குது எல்லாமே. ஆல்மோஸ்ட் 3x3 மாதிரி தான். இதை பார்த்தீங்கன்னா அதே பேட்டர்ன் தான் இருக்குது, எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஆனால் என்னென்னா 3x3 வந்து இந்த மாதிரி டைரெக்டாக வந்து மூவ் பண்ண முடியுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்படி கிராஸாக மூவ் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, அதான் அதே தான் 2 எட்ஜு, ஒரு கார்னரு. இங்கே இங்கே பாருங்கள் சேஞ்சஸ் இருக்குது. இங்கே 2 கார்னர், ஒரு எட்ஜு. இங்கே வந்து ஒரு கார்னர், 2 எட்ஜு. மூமெண்ட்டில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஓகே, இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் வீடியோ போடுறேன். மற்றபடி இது 3x3 தேக்க தெரிஞ்சால் அழகாக தேக்கத்தில் சேர்த்துலாம் ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் சேர்த்து பார்த்து சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம அடுத்த கியூப் அன்பாக்சிங் பண்ணலாம். இது மேஜிக் கியூப்னு ஒரு பிராண்ட் நேம் போட்டிருக்காங்க. மற்றபடி இதுவும் வந்து மேட் இன் சைனா தான் நான் போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதில் எவ்வளோ கியூப் டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லி அந்த டேட்டா போட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கியூ கியூவில் இத்தனை வெரைட்டி இருக்குது, எத்தனை கலர் இருக்குது, அந்த டேட்டாலாம் போட்டிருக்காங்க. இப்போ பார்க்கலாம். இதில் பேம்ப்ளெட் இல்லை, வழக்கமாக ஒரு வந்து ஃபிஷரி கியூப் இருந்துச்சு, இதில் இல்லை. வெறுமனை எதுவுமே இல்லை, இது மட்டும் தான் இருக்குது. பாக்ஸ் பார்க்க நல்லா இருக்குங்க. இதுவும் பாருங்கள் ஆல்மோஸ்ட் 3x3 மாதிரி தான் இருக்குது. அதில் கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்குது. காயின் எல்லாமே டிஃப்ரென்ஸ் தான், ஆனால் கலர் வந்து அதே கலர் தான், பட் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது எல்லாமே டிஃப்ரென்ஸாக இருக்குது. இங்கே சென்டர் பீஸ் நல்லா பெருசாக இருக்குது, இங்கே சென்டர் பீஸ் இருக்குது. இங்கே எட்ஜ் பீஸே இல்லை. நமக்கு 3x3 எட்ஜ் பீஸ் இருக்குது, எட்ஜ் பீஸே இல்லை. மூவ்மெண்ட்டு பார்க்கலாமா? சவுண்டு பயங்கரமாக இருக்குங்க. இங்கேங்க ஏதோ ஒரு டப்பா தான் எதுவும் சுற்றுற மாதிரி இருக்குது. ஓகே, எப்படின்னு தெரியல, குவாலிட்டி எப்படின்னு தெரியல. நான் வந்து உங்களுக்கு வந்து இது அன்பாக்சிங் டுட்டோரியல் வந்து மேபி நெக்ஸ்ட் வீக் நான் ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதோட ரேட்டாக தாங்க 250 ருபீஸ்ங்க. ஒரு அப்ராக்சிமேட்டாக ரெண்டுக்கும் ஆவரேஜாக பார்த்தோம்னா ஒரு 250 ருபீஸ் வந்து வருது எல்லாம் சேர்த்து. ஓகே, மற்றபடி வேறு ஏதாவது இதில் டவுட் இருந்தால் கேளுங்க. நான் சீக்கிரம் வந்து இதோட டுட்டோரியல் வீடியோ வந்து மேபி நெக்ஸ்ட் வீக்கில் 2க்குமே நான் போட ட்ரை பண்ணுறேன். இது தவிர வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. இந்த வீடியோலாம் பொறுமையாக பார்த்து ரொம்ப பண்ணுறீங்க.